சில பெண்கள் சூசைட் பண்ணி இறந்ததாகவும் சொல்லப்படுது. சூசைட் பண்ணி இறந்த பொண்ணுங்களோட கேஸ ஹேண்டில் பண்ண போலீஸ் என்ன லட்சணத்துல அப்போ அந்த கேஸ இதே ஒரு பணபலம் ஆள்பலம் இல்லாத ஒரு ஆள் பண்ணிருந்தா ஏன் அவசரப்பட்டு இவ்வளவு பெரிய ஒரு பிரஸ் மீட், இவ்வளவு பெரிய ஒரு டிராமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து ஒரு கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நிர்மலா தேவி ஜாமீன்ல இருந்து வெளில வராங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. என்ன கேக்குறேன்னா, யாரோட பர்மிஷன் கேட்டு அந்த வீடியோவை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு வருது, இப்ப எங்க போச்சு மகளிர் சங்கம், இந்த மாதர் சங்கம், இதெல்லாம் எங்க போச்சு? சிம்பு பீப் சாங் போட்ட மட்டும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை கேஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் இத்தனை நாளா இந்த கேஸ் பத்தி நான் பேசல அப்படின்னா, எந்த ஒரு பத்திரிகையா இருக்கட்டும், எந்த ஒரு மீடியாவா இருக்கட்டும், இதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் எனக்கு கிடைக்காமலே இருந்தது. ஒரு ஆரம்பம் என்ன, ஒரு முடிவு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளாரிபிகேஷனே இல்லாம இருந்தது. அதனாலதான் நான் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்டும் இந்த வீடியோ பண்ண கொஞ்சம் டிலே பண்ணேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நக்கீரன் பத்திரிகை போல்டா சில விஷயங்களை, பல விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட ஆரம்பம் இப்படிதான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. வாங்க இப்போ பொள்ளாச்சியோட கேஸ் டீடைல்ஸ் பத்தி இப்போ பார்ப்போம். பொள்ளாச்சியில 20 பேர் கொண்ட கும்பல் கடந்த 7 வருஷமா 250 பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை வச்சு மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு, நகை போன்றவற்றையும் பிடிங்கிருக்காங்க. சில பெண்கள்கிட்ட அந்த வீடியோவை வச்சு மிரட்டி மறுபடியும் அந்த பொண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட கேஸ்ல இப்போ 4 பேர் கைதாயிருக்காங்க. திருநாவுக்கரசு, சதீஷ், பார் நாகராஜ், சபரிராஜன், இவங்க 4 பேர் இப்போ கைதாயிருக்காங்க. சோ இப்போ வாங்க கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி இப்ப பார்ப்போம். திருநாவுக்கரசு என்பவன் ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணோட பழகிட்டு வரான். அது காலப்போக்குல காதலா மாறுது. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வர மாதிரி சில விஷயங்களை அவன் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருநாவுக்கரசு என்பவன் அந்த பொண்ணை வெளியே போலவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பொண்ணும் நம்மளோட லவ்வர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அவன் கூட போறான். அந்த பொண்ணை கார்ல பிக்கப் பண்றான் திருநாவுக்கரசு. போற வழியிலேயே 3 பேர் அந்த கார்ல ஏறுறாங்க. ஏறினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை காருக்குள்ளேயே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓடுற காருக்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அத ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அதன் பிறகு அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற நகையை பறிச்சுட்டு நடு ரோட்ல இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன் அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதன் பிறகு அவங்களோட அண்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்டவர்கிட்ட அடிச்சு அவங்களோட செல்போனை புடுங்குறாரு. அந்த செல்போன்ல பல பெண்களோட ஆபாச படங்கள் இருக்கிறத அவர் பாக்குறாரு. இத உடனே போலீஸ் கிட்ட கொடுக்கணும், போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் சொல்றாரு. அதை எப்படியோ வெளியே தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணனை நீ எப்படி இவ்வளவு தைரியமா கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி அடிக்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆகுது. எனக்கு என்ன இங்க கேள்வி வருதுன்னா, 250 பொண்ணுங்க கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களால ஒரு பொண்ணு கூடவா தைரியமா வந்து வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க? அதுவும் இல்லாம சில பெண்கள் சூசைட் பண்ணி இறந்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ அந்த சூசைட் பண்ணி இறந்த பொண்ணுங்களோட கேஸ ஹேண்டில் பண்ண போலீஸ் என்ன லட்சணத்துல அப்போ அந்த கேஸ க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இதே ஒரு பணபலம் ஆள்பலம் இல்லாத ஒரு ஆள் பண்ணிருந்தா இந்த கேஸ எப்படி போலீஸ் டீல் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அப்போ காசு பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமும், காசு பணம் ஆள்பலம் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதன் பிறகு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஜெயராமனோட பையன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கதா ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. அதன் பிறகு திடீர்னு ஒரு பிரஸ் மீட் நடக்குது, மீடியா ஃபுல்லா பரபரப்பாகுது. அதுல நான் தான் இந்த கேஸ கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுடைய பையனோட பேர் அடிப்பட்ட உடனேயே இவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிற நீங்க
அப்போ கடந்த 6 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கறதா என்னோட கேள்வி. என்னோட பையன் சம்பந்தப்பட்டிருந்தா என்ன வேணா தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்றது வேற. ஆனா என்னோட பையனுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியா உங்களால எப்படி அதை சொல்ல முடியும்? ஏன்னா கேஸ இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேஸ டீல் பண்ற எஸ்பி வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்கறாரு. இதுல அரசியல்வாதி யாருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி உங்களால சொல்ல முடியும்? கேஸே இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. ஆனா அந்த குற்றவாளி என்ன சொல்றான் அப்படின்னா, நிறைய அரசியல்வாதிகளுக்கு இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்றாரு. அப்புறம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ற அந்த குற்றவாளி என்ன பைத்தியக்காரனா? ஏன் அவசரப்பட்டு இவ்வளவு பெரிய ஒரு பிரஸ் மீட், இவ்வளவு பெரிய ஒரு டிராமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு கேஸ் ஆரம்பிச்சு முடிய அது எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கடந்த கேஸ்களை வச்சே நம்மளால யூகிக்க முடியும். இப்பதான் ஒரு 2 வாரமா ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இதுக்கும் அரசியல்வாதிகளும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆளுங்கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்படி டிசைட் நீங்க பண்ண முடியும்? அதுதான் என்னோட கேள்வி. அடுத்து ஒரு கூத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ பத்தி எல்லாரும் இப்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நிர்மலா தேவி ஜாமீன்ல இருந்து வெளில வராங்க. நிர்மலா தேவி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதான் இந்த 6-7 பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணி பாலியல் தொழிலுக்கு தள்ள பார்த்தாங்க தெரியுமா? அவங்க தான் நிர்மலா தேவி. அவங்களோட கேஸ் கிட்டத்தட்ட 2-3 மாசமாவே நடந்துட்டு இருந்தது. இப்ப திடீர்னு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு பொள்ளாச்சி பக்கத்து போனோடனே இவங்க இங்க இருந்து ஜாமீன் கொடுத்து ரிலீஸ் பண்றாங்க. ஒரு கேஸ் முடியறதுக்குள்ளேயே ஒருத்தங்களை எப்படி நீங்க ஜாமீன் கொடுத்து ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ உங்களுடைய எண்ணம் ஒரு கேஸ்ல இருந்து இன்னொரு கேஸுக்கு டைவர்ட் ஆகும்போது மக்கள், நீங்க ஒருத்தங்களுக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறீங்க. அதுவும் ஒரு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறீங்க. அப்போ ஒரு சட்டம்ங்கிறது இவ்வளவுதானா? ஒரு கேஸ் ஃபுல்லா முடியறதுக்குள்ளேயே அவங்கள வெளில விடுறீங்க. அந்த கேஸ்லயும் பெரிய பெரிய ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. அதெல்லாம் என்னாச்சு, எப்படி போச்சு அப்படின்னு எந்த ஒரு விஷயமே மக்களுக்கு தெரிய வரல. அதுவும் இல்லாம 250 பொண்ணை கெடுத்து சீரழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ஒரு பொண்ணு மட்டும்தான் முன்னாடி வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க. மத்த 240 பெண்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்ல? ஏன் முன் வர மாட்டாங்க? நடக்கிற பொண்ணுக்கே நீங்க வந்து ஸ்டெப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் இந்த கேஸ் போயிருக்காது. இவ்வளவு தூரம் 250 பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிருக்காது. ஒரு பொண்ணுக்கு கற்புங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கற்பே போன பிறகு அந்த பொண்ணுக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. ஆரம்பத்திலே இது கிள்ளி எரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய கேஸா இது போயிருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவும் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பெல்ட்டால அவங்க அடிக்கிற மாதிரியும் அந்த பொண்ணும் ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரியும் அந்த வீடியோல பதிவாயிருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, யாரோட பர்மிஷன் கேட்டு அந்த வீடியோவை நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? அந்த கேஸ் கொடுத்த பொண்ணோட வீடியோ அது கிடையவே கிடையாது. அப்போ நீங்க ரிலீஸ் பண்ண பொண்ணோட வீடியோ யாரோடது? அந்த பொண்ணு கிட்ட அல்லது அந்த ஃபேமிலி கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்குனீங்களா? நம்ம கிட்ட ஒரு வீடியோ வந்தோடனே அது என்ன ஏதுன்னு பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஷேர் பண்ணிடுறோம். பாதிக்கப்பட்ட பொண்ணு எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 250 பொண்ணுங்க எப்படி உங்களை நம்பி கேஸ் கொடுக்க வருவாங்க? யாரை கேட்டு அந்த வீடியோ நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாரும் ஒரு நிமிஷம் அதை பத்தி யோசிக்க மாட்டோம். நானும் கூட அவசரப்பட்டு ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அதை டெலீட் பண்ணிட்டேன் என்னோட Facebook பேஜ்ல இருந்து. பிகாஸ் அது தவறு. எப்படி ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க? இன்னைக்கு அந்த கேஸ் கொடுத்த பொண்ணோட பேரு வெளில வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக கோவை கலெக்டரை பார்த்து அவருடைய அண்ணன், அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணோட அண்ணன் இந்த மாதிரி ஒரு மனு கொடுத்திருக்காரு. எங்க வீட்டு பொண்ணோட பேர் இப்ப வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பொண்ணோட வீடியோ நீங்க வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது, அந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தது? ஒரு பேருக்கே அலற ஒரு குடும்பம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே, அந்த குடும்பம் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நிறைய பேர் கேட்கலாம், இந்த வீடியோ பிளர் பண்ணி தானே இருக்கு, இந்த மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணாதானே எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிளர் பண்ணா பிளர் பண்ணலன்னா பெத்த அம்மா அப்பாக்கு எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணோட குரல் கூடவா தெரியாது? நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு வேற ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி தான் இந்த கேஸ் வைரல் ஆகணும் இல்ல. ஆல்ரெடி இந்த கேஸ் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி தான் இருக்கு. நீங்க இன்னும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி மக்களிடம் வந்து ஆதரவு பெறணுங்கிற அவசியமே இல்ல.
ஒரு 250 பொண்ணை ரேப் பண்ணிருக்கான் அப்படிங்கிற போதே இந்த கேஸோட ஆழம் என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கிறது அவசியமற்றது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களோட சேஃப்டி. எல்லார் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கதான் செய்யும். அந்த பொம்பளை புள்ள வெளில போகும்போது பார்த்து வீட்டுக்கு வரணும், பார்த்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்கிற உங்களுக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமா வீட்டுல வந்து சொல்லணுங்கிறத ஏன் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்க? சரி, அதை விடுங்க. பொண்ணுங்களுக்கு சேஃப்டி பொருட்கள் நிறைய மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கு. அதை ஏன் உங்க பொண்ணுங்களுக்கு அல்லது ஒரு பொண்ணா இருக்கிற நீங்க வெளில ஏன் அதை எடுத்துட்டு போக மாட்டீங்க? அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கிற ஒரு மிளகா பொடி, பெப்பர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இப்ப மார்க்கெட்ல வந்துருச்சு. அதை ஏன் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க? அதை ஏன் நீங்க உங்க சேஃப்டிக்கு வெளில எடுத்துட்டு போக மாட்டீங்க? அப்புறம் இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாஸ்ல எதுக்காக உங்க பர்சனல் டீடைல்ஸ் அதுல போடுறீங்க? அட்ரஸ் இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு. சரி, ஓகே, மொபைல் நம்பர் நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க ப்ரொஃபைல் போட்டோஸ் இருக்கு. அதுவும் இல்லாம தெரியாத ஒரு நபர்கிட்ட எதுக்காக உங்க பர்சனல் போட்டோஸ், பர்சனல் டீடைல்ஸ் எதுக்காக க்ளோஸா பழகணும்? ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கிறது நமக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க கூட நம்ம நேரடியா பழகி கூட பார்க்கல. அப்புறம் எதுக்காக பர்சனல் டீடைல்ஸை ஃபேஸ்புக்ல போடணும், ஃபேஸ்புக்ல தெரியாத நபர்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணணும்? இந்த மாதிரி சில விஷயங்களை பெண்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம், எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் வீட்டுல கண்டிப்பா சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு வருது. இப்ப எங்க போச்சு மகளிர் சங்கம், இந்த மாதர் சங்கம், இதெல்லாம் எங்க போச்சு? சிம்பு பீப் சாங் போட்ட மட்டும்தான் நீங்க எல்லாம் வருவீங்களா? ஏன் இப்பெல்லாம் உங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை? இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் பெண்கள் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ஹெச் ராஜா அவர் பாத்தீங்கன்னா இந்த இந்து முஸ்லீம் அடிச்சுக்கிட்டு இந்த வெட்டிக்கிட்டு செத்தா மட்டும் அங்கிருந்து வந்துருவாரு இஸ்லாமிய தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீங்க இதுக்காக குரல் கொடுக்க கூடாது? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எவன் எப்படி செத்தா என்ன, எவன் எப்படி போனா என்ன, எவன் எவளை கெடுத்தா என்ன, நம்ம அரசியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில கட்சிகள் சுத்திட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி ஓட்டா மாத்தலான்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கு. அதுல 1-2 பேர் ஆளுங்கட்சி சார்ந்தவங்களா இருந்தாலும் கூட அதுல பாக்கி உள்ள 15 பேரு சாதாரண மனுஷங்க. ஆனா இந்த அரசியல்வாதிங்க சில பேரு இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் எங்கேயாச்சும் நடக்குமா? அதுவும் இல்லாம ஏன் இந்த போலீஸோட பொண்ணுங்களுக்கு, அரசியல்வாதோட பொண்ணுங்களுக்கு, பெரிய பெரிய ஆளுங்களோட பொண்ணுங்களுக்கு ஏன் எந்த ஒரு பாதிப்புமே வர மாட்டேங்குது? அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த சேஃப்டி ஸ்ட்ராங்கா கொடுக்கிற போலீஸ் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு சேஃப்டி கூட நமக்கு தர முடியல. அப்படிங்கிறப்போ எதற்காக நாங்க போய் உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்களை அதிகாரத்துல உட்கார வைக்கிறோம்? எதுக்காக அதை பண்றோம்? சரி, பெண்களுக்கு மட்டும்தான் இங்க ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முகிலன் காணாம போயிட்டு 1 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் சின்ன டீடைல்ஸ் கூட முகிலன் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. ஏன் வரல? அப்போ ஒருத்தன் ஒரு தனியார் நிறுவனம் ஸ்டெர்லைட், அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்காக எங்க போனாரு, என்ன ஆனார்னு கூட 1 மாசம் வரைக்கும் தெரியல. அப்போ இதுதான் நம்ம நாட்டோட சுதந்திரமா? ஒரு மனுஷன் ஒரு பேசக்கூட சுதந்திரம் இல்ல. இங்க எத்தனை அரசியல்வாதிகள் மேடையே ஏறி எத்தனை கேள்வி கேட்கறீங்க, எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்புமே வர மாட்டேங்குது. ஆனா எங்கள்ல ஒருத்தன் எந்திரிச்சு வந்து உங்களை கேள்வி கேட்டா அவனை கடத்துறீங்க, அவனை கொல்றீங்க, அவனை அடிக்கிறீங்க, அவனை மிரட்டுறீங்க, இல்ல தடயத்தையே அழிக்கிறீங்க. அப்போ எங்கள்ல ஒருத்தன் உங்களை கேள்வி கேட்க கூடாது, உங்கள நீங்களே கேள்வி கேட்டுப்பீங்க மாறி மாறி இந்த அரசியல்வாதிக்குள்ள. இல்ல, டெல்லியில ஓடுற பஸ்ல 7 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்தீங்க. இப்போ 250 பெண்களை இந்த 20 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அதுவும் இல்லாம இன்னைக்கு சம்பந்தப்பட்ட பையனோட அம்மா வந்து ஜாமீன் கேட்டு கோர்ட் வாசல வந்து நின்ன ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அதை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். பாவம் அந்த அம்மா வந்து தன்னுடைய பையன் மேல தப்பு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கேட்டு அந்த கோர்ட் வாசல்ல அத்தனை பேர் முன்னாடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் வீணடிக்கிற மாதிரி இந்த காலத்து ஜெனரேஷன் பசங்க நடந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். அந்த அம்மா மூஞ்சிலே தெரியுது அவ்வளவு இன்னசென்ட், நம்ம பையன் பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு.
கடைசியில அந்த ஜாமீன் மனு மறுக்கப்படுது. என்னைக்காவது ஒரு நாள் அதுல முக்கியமான சில பேரை ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. ஏன்னா நம்ம நிர்மலா தேவி வழக்கிலே பார்த்துட்டோமே, இப்போ அந்த அந்த அம்மா ரிலீஸ்ல வந்துருச்சு வெளியில. இனிமே அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இதுவும் கொஞ்ச நாள்ல 2 பேருக்கு என்ன ஒரு தூக்கு தண்டனை கொடுப்பீங்க, ஒரு 2 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பீங்க, மிச்சம் இருக்கிற 15-16 பேர் 2 வருஷம் தண்டனை கொடுப்பீங்க. முக்கியமான ஆளுங்களை உடனே ரிலீஸ் பண்ணிடுவீங்க ஒரு 2 மாசம் கழிச்சு. இதே மாதிரி அடுத்த மாசம் ஒரு கேஸ் நடக்கும். இப்ப நிர்மலா தேவி எப்படியே டைவர்ட் பண்ணி வெளில கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த பசங்க எல்லாம் வெளில கொண்டு வருவீங்க. இதானே உங்க சட்டம்? இத கேட்டா முகிலன் மாதிரி எங்களையும் தூக்கி எங்கேயாச்சும் கடாசிடுவீங்க. இல்ல, இவங்களுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் பத்தாது. நீங்க அந்த சம்பந்தப்பட்ட பசங்களோட அம்மாவை கூப்பிட்டு 2 நிமிஷம் பேச வைங்க. அவனுங்க அவங்க அம்மா மூஞ்ச எப்படி பாக்குறானுங்கன்னு நான் பாத்துறேன். எப்படி பாப்பானுங்க? அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே. இதை விட ஒரு தண்டனை அவன் லைஃப் லாங்ல அனுபவிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை என்ன வேணா கொடுங்க. ஆனா தயவு செஞ்சு வெளில மட்டும் விட்டுறாதீங்கய்யா. ஏன்னா இந்த தஸ்வந்த் வெளில அவங்க அம்மாவை கொன்னான்ல, அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. தயவு செஞ்சு வெளில மட்டும் விட்டுறாதீங்க. உள்ளேயே வச்சு அவனை என்ன வேணா பண்ணி தொலைங்க. இப்ப நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சோ ஒரு பொம்பளை பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம், நல்லபடியா பாத்துக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் இங்க மேட்ரு கிடையாது. நீங்க அந்த பொண்ணோட சேஃப்டிக்கு என்ன பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான் இப்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சவுதி அரேபியால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை அவங்களோட ஹஸ்பண்ட் எங்கெங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதை ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கி கூகுள்ல இருந்து அதெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா கூகுள் நிறுவனம் இது எங்களோட கைட்லைன்ஸை மீறல, எங்களோட ரூல்ஸை மீறல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை கூகுள்ல இருந்து நாங்க நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் நம்ம இந்தியாலையும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா அவங்க எங்கெங்க போறாங்கிறத அவங்க அம்மா அப்பா கவனிக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நான் சொல்லிக்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டியான அல்லது கூர்மையான ஏதாவது ஒரு பொருட்களை கையில கொடுத்து அனுப்புறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்துல. ஸோ பெண்களுக்கு மட்டும் இல்ல, இங்க எதுக்குமே சேஃப்டி இல்லை. ஏன்னா இது வரைக்கும் 2 ஆட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போட்டு பல வருஷமா கதறிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை, எங்களுக்கு சேஃப்டியே இல்லைன்னு சொல்லிட்டு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால மாற்றத்தை நோக்கி முன்னேறுவோம்.